தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் டு தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்குற டாபிக் என்ன கேட்டிங்கன்னா, அதாவது ஃப்ரீ ஸ்காலர்ஷிப். அதாவது யூஜி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க படிப்பு முழுமைக்குமான ஃப்ரீயாக ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அந்த ஸ்காலர்ஷிப்பை நம்ம எப்படி வாங்குறது, அது என்ன விவரம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்காலர்ஷிப் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு லேப்டாப் மற்றும் அவங்களோட விடுதி கட்டணம், கல்வி கட்டணம், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. அது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, அதோட தகுதி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எனபிள் பண்ணிக்கிடுங்க, ஆல் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் ப்ரௌசரில் buddy4study.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். நான் இதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். நீங்கள் அது மூலமாக டேரெக்டாக போய்க்கலாம். அந்த லிங்கை கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஷோ ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எதுக்காக இந்த ஸ்காலர்ஷிப் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பு மக்களுக்கு அவங்களோட எதிர்கால இலக்கினை அடைவதற்காக இந்த கல்வி உதவித்தொகை, அதாவது படிக்கின்ற குழந்தைகள், குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு அவங்களோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்றதற்காக இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 வருஷ படிப்புக்கான இன்ஜினியரிங் படிப்பு மற்றும் அந்த சில படிப்புகள் அதில் கொடுத்துருப்பாங்க. அதாவது டெலிகம்யூனிகேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸு, டெலிகாம், டேட்டா சயின்ஸு, அப்புறம் ஏரோஸ்பேஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான படிப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த படிப்புகளுக்காக 5 வருஷமும் முழுமையான அந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹாஸ்டல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் எல்லாமே முழுமையாக கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க. இதோட இலவச இணைப்பாக அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மாணவர்களுக்கு இலவசமாக ஒரு லேப்டாப்பும் கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு அந்த டெஃபினேஷன் அதில் கொடுத்துருக்காங்க. இல்லை யாரெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது இதில் அப்ளை பண்ணக்கூடிய மாணவர்கள் அதாவது ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த ஃபஸ்ட் இயர் படித்து ரன்னிங்கில் இருக்கணும். அதாவது அவங்க அகடாமிக் இயரில் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2024 அதாவது கல்வியாண்டில் அந்த இன்ஸ்டியூட்டில் யூஜி படிச்சுட்டு இருக்கணும். அதாவது 5 வருட படிப்பு மட்டும் உள்ளவங்க மட்டும்தான் இந்த ஃப்ரீயான ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க இந்தியாவோட வசிப்பவராக மட்டுமே இருக்கணும். வேறு இடங்கள் வசித்தா அவங்க இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆண்டு வருமானம் 8.5 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே இருந்தாலும் இந்த ஸ்காலர்ஷிப் அவங்க தகுதி இல்லாதவங்க ஆகிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லிஸ்ட்டில் கொடுக்கப்பட்ட 50 ஐஐடி இன்ஸ்டியூஷன் இன்ஜினியரிங் காலேஜுக்கு படிக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியும். பிற காலேஜில் படிக்கிறவங்க இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க இது வரைக்கும் வேறு எந்த விதமான ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கக்கூடாது. அதாவது இதுதான் முதல் ஸ்காலர்ஷிப்பாக இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகளுக்கு படிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்குறாங்க. இது முழுமையான ஃபுல் ஸ்காலர்ஷிப், அதாவது 5 வருஷம் முழுமைக்குமான ஸ்காலர்ஷிப். அவங்களோட அந்த முதல் வருஷத்துலேருந்து கடைசி 5 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு ஆகக்கூடிய படிப்பு செலவு, அதாவது அத்தனையுமே அவங்க அந்த இன்ஸ்டியூஷனுக்கு அவங்களே அனுப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் எல்லாமே இந்த ஸ்காலர்ஷிப்பில் அடங்கும். அதனால் இது முற்றிலுமான ஃப்ரீயான ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணால் அவங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தை அவங்க எந்த வித செலவும் இல்லாமல் அவங்க ஃப்ரீயாகவே இதை படிச்சுட்டு வந்துடலாம். இது அவங்களோட கனவு நிறைவேற்றக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பு எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்குமான்னு தெரில. இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடச்சின்னா அது உங்களோட படிப்புக்கு மென்மேலும் நல்ல உதவியாக இருக்கும். அதனால் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்காலர்ஷிப் முடிஞ்சோடனே சில டாக்குமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணும்போது சில டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் கூட கண்டிப்பாக நீங்கள்
அனுப்ப வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணதுக்கான அந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து உங்களுக்கு அட்மிஷன் கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த அட்மிஷன் கார்டோட நகல் காப்பி வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட +2 மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி அதாவது டெஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா அதோட மார்க் லிஸ்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் 8.5 lakhs குறைவாக சம்பளம், அதாவது ஆனுவல் இன்கம் வாங்கக்கூடிய ஆட்களாக இருக்கும் பட்சத்தில் அதான் நீங்கள் இந்த இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் யார் வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது பேங்கோட காப்பியை வந்து புக் காப்பியை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அது பக்கம் ரீசெண்டாக உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதாவது சமீபத்தில் எடுத்த உங்களோட பாஸ்போர்ட் ஃபோட்டோ இதையும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை அப்படின்னு கீழே ஒரு எல்லோ கலரில் ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை செலக்ட் பண்ணுவீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் தான் உள்ளே போக முடியும். உள்ளே போய் அதை கேட்டுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்லப் பண்ணிடணும். ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ தான், எந்த விதமான காசும் கிடையாது. இது நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கவனமாக ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இதுக்கு எந்த விதமான கட்டணம் கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க, அதாவது பாரதி ஏர்டெல் ஃபவுண்டேஷன்லேருந்து ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து முழுமையாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஒரு லேப்டாப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா விதமான அந்த தேர்வு கட்டணம், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதாவது இப்போ நீங்கள் யூஜி, அதாவது 5 year படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில், அதாவது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களோட கல்வி கனவினை வந்து அடையிறதுக்கு எங்களோட சேனல் சார்பாக உங்களை வாழ்த்துகின்றோம். மீண்டும் ஒரு நடுவழியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.